வணக்கத்துடன் விவிலியம் கதைப்போம். இதுதான் இந்த வலையொலியின் தலைப்பு. எதற்காக இந்த வலையொலியில் விவிலியம் கதைப்போம் என்கின்ற இந்த தலைப்பை நான் வைத்து இந்த வலையொலியை ஆரம்பித்தேன் என்கின்ற பொழுது, விவிலியத்தை மையப்படுத்தி பல செய்திகள் இருக்கின்றன. ஆனால் விவிலியம் என்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு நூல் என்கின்ற அடையாளம்தான் பெரும்பாலானவர்களுடைய மனதிலே இருக்கிறது. ஆனால் அந்த விவிலியம் அப்படிப்பட்டதல்ல. அது பொதுவாக அனைத்து மக்களுக்கும் சொந்தமான ஒரு நூல் என்பதுதான் முதல் பதிவு. அதற்கான தரவுகள், அதற்கான ஆதாரங்கள், இவைகளை திரட்டி எடுத்து தினமும் உங்களோடு கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. விவிலியத்தில் பல நூல்கள் இருக்கின்றன, பல அதிகாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நூல்களையும் யார் யார் எழுதினார், எந்த காலகட்டத்தில் எழுதினார் என்கின்ற செய்தியெல்லாம் விவிலியத்தை மையப்படுத்தி பேசக்கூடிய தோழர்கள் எடுத்து வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் மறைக்கப்பட்டு மதம் சார்ந்த விடயங்கள் மட்டுமே முதன்மை பெற்றிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் விவிலியத்தில் தேங்கி இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் வெளியே தெரியாத ஒரு களத்தை அது கையில் எடுத்து கொண்டு விட்டது. இப்பொழுது உலகத்திலே விவிலியத்தை மையப்படுத்திய மதம் உலகத்திலே முதன்மையான மதமாக இருக்கிறது என்று சொன்னால் கூட, விவிலியம் அந்த மதத்திற்கான ஒரு மத நூலாக இல்லை என்பதுதான் விவிலியத்தில் உள்ளிருக்கக்கூடிய செய்திகள் சொல்லக்கூடிய விடயம். எனவே இதை குறித்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். இதை குறித்த செய்திகளை ஒரு தெளிவாக எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் பதிவாக இருந்தது. அன்னை தெரசா அவர்களை மையப்படுத்திய ஒரு செய்தி உண்டு. அன்னை தெரசா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது மக்களுக்கு அவர்கள் உதவி செய்யக்கூடிய களம் அது. அப்பொழுது ஒரு நாத்திகர் ஒருவர், அதாவது மதமே இல்லை என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் ஒருவர் அன்னை தெரசா அவர்களை சந்திக்கின்றார். தெரசா அவர்களை சந்தித்து அவர் ஒரு கருத்தை வைக்கின்றார். தாயே, எனக்கு மதத்தின் மீதெல்லாம் பற்று கிடையாது. ஆனால் நீங்கள் மக்கள் நல பணிகளை செய்து கொண்டு இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே உங்களுடைய வாழ்வியலில் ஒரு நாள் நீங்கள் என்னென்ன நிகழ்வுகளை கலந்து கொள்கிறீர்கள் என்பதை படம் பிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி அந்த ஒரு நாளில் நீங்கள் என்னென்ன செய்கிறீர்கள் என்பதை நான் படம் பிடிக்கின்ற பட்சத்தில் அது என்னுடைய மனதை தொடுவதாக இருந்தால் நான் நாத்திகத்தை விட்டுவிட்டு ஆத்திகத்திற்கு வந்து விடுகிறேன் என்று அவர் அன்னை தெரசா அவர்களிடம் குறிப்பிடுகின்றார். உடனடியாக அன்னை தெரசா அவர்கள் சிரித்துக் கொள்கிறார்கள். இதுவரை யாருக்கும் தன்னுடைய வாழ்வியலில் நடக்கக்கூடிய விடயங்களை புகைப்படம் எடுத்தோ அல்லது அதை படமாக எடுத்தோ அதை ஒரு விளம்பரம் செய்வதற்கு தெரசா அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இவர் குறிப்பிட்ட அந்த கருத்து, நான் உங்களை பார்த்து நீங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் என் மனதிற்குள் பிடித்தால் நான் ஆத்திகத்திற்கு வந்து விடுகிறேன் என்று அவர் சொன்ன கருத்து தெரசா அவர்களுடைய மனதிலே இடம் பிடித்து விடுகிறது. எனவே தெரசா அவர்கள் ஒரு நாள் நீங்கள் என்னோடு பயணிப்பதற்கான ஒரு களத்தை தருகிறேன் என்று அறிவித்து விடுகிறார். அதன்படி அந்த புகைப்பட கலைஞர், அந்த நாத்திகர் இவரை தெரசா அவர்களை போய் சந்திக்கின்றார்கள். ஒரு நாள் காலையிலிருந்து தெரசா அவர்களோடு பயணிக்கக்கூடிய களம் ஏற்படுகின்றது. அப்படி அவர்கள் பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் காலையிலிருந்து தெரசா அவர்கள் எழும்புகிறார், இறை மன்றாட்டை எடுத்து வைக்கிறார், அவற்றையெல்லாம் புகைப்படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார் இந்த தோழர். அதன் பின்பு தெரசா அவர்கள் வழக்கம் போல தன் கையில் இருக்கக்கூடிய பொருள்களை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது ஒரு வழியிலே ஒன்றுமில்லாமல் பசியோடு நிற்கக்கூடிய குழந்தைகள் நிற்கிறார்கள். அந்த குழந்தைகளை பார்த்தவுடன் அன்னை தெரசா அவர்கள் தன் கையிலே இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது இந்த நாத்திகர் புகைப்படம் எடுப்பதற்காக ஓடோடி செல்கின்றார். அப்படி புகைப்படம் எடுக்க செல்கின்ற பொழுது அன்னை தெரசா அவர்களுடைய முகம் அவருக்கு சரியாக தெரியவில்லை. காரணம், அந்த இடத்தில் ஒளி பற்றாக்குறை இருந்த காரணத்தினால் அவருக்கு அந்த முகம் சரியாக தெரியவில்லை. உடனடியாக புகைப்பட கருவியில் இருக்கக்கூடிய ஒளி சிந்தக்கூடிய அந்த செயலியை எடுத்து ஒளி சிந்த வைத்து புகைப்படங்களை எடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தன் மீது அடிக்கடி அந்த ஒளி வந்து படுவதை தெரசா அவர்கள் விரும்பவில்லை. எனவே அந்த தோழரை அழைத்து, நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் எனக்கு மாற்று கருத்தல்ல,
ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் புகைப்படம் எடுக்கின்ற பொழுது என் மனம் இந்த பிள்ளைகளோடு ஒன்றுவதற்கான ஒரு களத்தை இல்லாமல் தடுமாறி விடுகிறது. எனவே நான் இந்த குழந்தைகளோடு ஒன்றுவதற்கான ஒரு களத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே நீங்கள் ஒளி இல்லாமல் என்னை புகைப்படம் எடுங்கள் என்று அன்னை தெரசா அவர்கள் சொல்லிவிடுகிறார். இவர் வேண்டா வெறுப்பாக ஒளி இல்லாமல் அன்னை தெரசாவை புகைப்படம் எடுக்கிறார். அதன் பின்பு அன்னை தெரசா அவர்கள் பல இடங்களுக்கு செல்கின்றார். அப்படி பல இடங்களுக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் அந்த இடங்களில் இவர் ஒளியை போட்டு அன்னை தெரசா அவர்களை படம் எடுக்கிறார். எடுத்துவிட்டு அவர் இரவு அந்த புகைப்படங்களை எல்லாம் அந்த புகைப்பட உருவாக்கக்கூடிய அந்த முறைமையில் அந்த புகைப்படங்களை உருவாக்குவதற்கான முயற்சியை எடுக்கிறார். அப்படி உருவாக்குகின்ற பொழுது திடீரென்று அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவர் எந்தெந்த புகைப்படங்கள் எல்லாம் அவர் ஒளி செந்தலை வைத்து புகைப்படம் எடுத்தாரோ அந்த புகைப்படங்களுக்கு இல்லாத பொலிவு அன்னை தெரசா அவர்களை புகைப்படம் இல்லாமல் எடுத்த அந்த ஒளி செந்தல் இல்லாமல் எடுத்த புகைப்படம் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. ஒரு நிலவு போன்ற முகம் தெரிய, அந்த முகத்திலே ஒரு கருணை தெரிய, அந்த கண்களிலே ஒரு அன்பு தெரிய, அதை பார்ப்பதற்கே ஒரு வியப்பாக இருந்திருக்கிறது. அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்ததாம், இறை என்பது அன்புதான். நீ யார் ஒருவருக்கு உன்னுடைய அன்பை கொடுக்கிறாயோ அங்கு இறை தெரிவான் என்பதுதான் அந்த நாத்திகர் கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக இருந்தது. எனவே அன்னை தெரசா அவர்கள் ஒரு அன்பின் வடிவமாக இருக்கிறார். அந்த அன்பின் வடிவம்தான் கிறிஸ்தவம் என்று அந்த புகைப்பட கலைஞர் அல்ல அந்த நாத்திகர் புரிந்து கொண்டாராம். அதன் பின்பு அவர் அன்பை சுமந்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறி போனாராம். இதுதான் ஒரு வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதுவரை நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது நாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் பொய்யானவை. அன்புதான் பிரதான களமாக இருந்திருக்கிறது இந்த விவிலியத்தை தாங்கிய மதத்திற்கு என்பதுதான் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இன்று மேடைகளிலே ஆடல் பாடலோடும் மேடைகளில் ஆபாச வார்த்தைகளோடும் பிற மதத்தினரை இழிவு சொல்லக்கூடிய வார்த்தைகளோடும் மேடையிலே பேசுகின்ற அந்த மதம் சார்ந்த நிகழ்வுகள் உண்மையிலே கிறிஸ்தவம் சொன்னதா என்கின்ற கேள்விக்குள் நீங்கள் செல்வீர்கள் என்றால் விடை என்னவோ வருத்தமான பதிவாகத்தான் இருக்கும். விவிலியம் விவாதிப்போம் என்கின்ற இந்த தலைப்பில் நான் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காணொளியில் பல விடயங்கள் இதுபோன்ற பல சம்பவங்களை மையப்படுத்தி பேச இருக்கிறேன். முதலாக விவிலியத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன, அதில் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் என்ன, இவை குறித்து தெளிவாக ஆராய்கின்ற பொழுது நீங்களே வியந்து போகக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் இருக்கிறது. விவிலியம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு சொந்தமல்ல, அது எல்லா மதத்திற்கும் சொந்தமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். காத்திருப்போம். இன்னும் தேடலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.